நருட்டோ, நருட்டோ. இருங்கடா, உங்களை ஒக்காகி ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். சாஸ்கே இங்கே என்ன பண்ணுற? ஒக்காகி நம்மளை சம்மன் பண்ணியிருக்காரு. இந்நேரத்துக்கு எதுக்கு? அதெல்லாம் தெரியாது, வர சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். சரி இரு, நானும் வரேன். ஏய் சிக்கமாரு, இங்கே என்ன பண்ணுற? ஒக்காகை சமன் பண்ணியிருக்காரு. என்ன எல்லாரையும் சமன் பண்ணியிருக்காரு? ஒருவேளை சீரியஸாக இருப்பாரோ? அதனால நருட்டோ, நீ தான் அடுத்த ஹொக்காகே. இந்த லீஃப் வில்லேஜை நீ தான் காப்பாற்றணும். இந்த மடப்புண்டையை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கக்காசி சென்சே, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? இந்நேரத்துக்கு சமன் பண்ணியிருக்கீங்க சார். அக்காட்சிக்கு மெம்பரில் ஒருத்தன் நம்ம கிளைண்ட்டை கடத்தி வச்சுருக்கான். இதோ இந்த ஸ்க்ரோலை கொடுத்தாதான் அவனை விடுவேன்னு சொல்கிறான். அதனால் இந்த ஸ்க்ரோலை கொடுத்துட்டு அவனை காப்பாற்றிட்டு வாங்க. ஸ்க்ரோலை கொடுக்காம அவனை எப்படி காப்பாற்றுறேன்னு பாருங்க. அதிக பிரசங்கித்தனம் பண்ணாமல் சொல்கிறத மட்டும் செய் நருட்டோ. கக்காசி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் போங்க. நீங்கள் லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிளைண்ட்டுக்கு தான் ஆபத்து. ஓகே சார். சென்சே, சுத்தமாக முடியல சென்சே. தூங்கி 2 நாள் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் தரீங்களா? ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பசங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக தான் தெரியுது. ஆல்ரெடி நருட்டோ போன மிஷின்லேயே 2 நாளாக தூங்கலை வேற. சாசுக்கு இவனும் டயர்டாக தான் இருக்கான். ஸோ இவங்களை விட்டுட்டு நான் முன்னாடி போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஓகே நருட்டோ, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் முன்னாடி போகிறேன். தேங்க்ஸ் சென்சே. நருட்டோ, இங்கே வேணாம், ஏதாவது சமதள இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம். நருட்டோ. சாக்குரா, இன்னும் கொஞ்ச நேரம் சாக்குரா. டேய் நருட்டோ, விழிஞ்சிருச்சா? விடியாமல் பின்ன 10 நிமிஷம் சொல்லி தூங்கிட்டே இருந்தா? ஐயோ, அப்போ அந்த கிளைண்ட்டுக்கு என்னாச்சு? அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல. அதான் கக்காசி சென்சே போயிருக்கார்ல, அவர் பார்த்துக்குவார். கக்காசி சென்சே மாதிரி ஒரு திறமையான சென்சேவை நான் பார்த்ததே இல்லை. பின்ன மற்றவருக்காரங்களாம் அவரை பார்த்து பயப்படுவாங்களா? அதுவும் சரிதான். அப்போ சரி, வாங்க புறப்படலாம். கக்காசி சென்சே மாதிரி ஒரு திறமையான நான் பார்த்ததே இல்லை. அவர் இருக்கிற ஃபாஸ்ட்டுக்கு இந்நேரம் எங்கேயோ போயிருப்பார். இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்துட்டு போயிருக்கலாம். சிக்கமாரோ, நீ தான் என்னை அவசரப்பட்டு எழுப்பிட்ட ட்ரீமில் இருந்து. ரைட்டு விடு, போகிறோம். நேராக போய் அந்த கிளைண்ட்டை காப்பாற்றிட்டு அவனை தட்டி தூக்குறோம். ஓகே, போனதுக்கப்புறம் பாரு, அவனை எங்கூட்டு அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. எங்கே எவனையுமே காணோம். சென்சே, சும்மா சென்சே. அச்சோ, விடிஞ்சிருச்சா? சாரி பசங்களா, அசதியாக இருந்துச்சு, லைட்டாக கண்ணா சந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். சென்சி, என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லுங்க? அப்போ அந்த கிளைண்டோட நிலைமை? நருட்டோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாரு வாத்தா, கிளம்புங்கடா. இல்லைங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை சிட்டி மொபைல்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். நீங்கள் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கீங்களா? உங்களுக்கு சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கா? அப்போ நீங்கள் அணுக வேண்டிய இடம் சிட்டி மொபைல்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இவங்க மொபைலை பற்றின A to Z எல்லா சர்வீஸும் வெறும் 15 டேஸில் உங்களுக்கு கற்றுற போகிறாங்க. இந்த இன்ஸ்டியூட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, நம்ம கோயம்புத்தூர் பீலமெட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபார் மோர் கான்டாக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு. சென்சே யார் இவர் நமக்காக அதை காத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு? இவன் அக்காட்சிக்கு மெம்பரில் ஒருத்தன். இவனை லேசாக நினைக்காதீங்க. அப்போ குறுக்கரேவா நினைக்கட்டா? முதல்ல இதெல்லாம் ஜோக்குன்னே நினைக்காதீங்க. நருட்டோ மூடிட்டு இருக்க மாட்டியா கம்முன்னு? பாடுறா சர்ப்ரைஸை, நம்மளே பார்க்க கக்காசி வந்திருக்காரு. எங்கள் சென்சே உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியாமல் இருக்குமா? எங்களை மாதிரி பல பேருக்கு எதிரியே அவர் தான். இடான், உனக்கு தேவை ஸ்க்ரோல் தானே? எங்கள் கிளைண்ட் எங்கே இருக்காருன்னு சொல்லிடு, இந்த ஸ்க்ரோலை உனக்கு கொடுத்துட்றேன். வீணா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத. முதல்ல நீ ஸ்க்ரோலை கொடு, அப்புறம் கிளைண்ட் எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறேன். அது முடியாது. அப்போ இதுவும் முடியாது. பிரச்சனை தானா? பிரச்சனை தான். சமாதானம் இல்லையா? சமாதானங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அப்போது சண்டை தானா? இன்னைக்கு சண்டே இல்லை கக்காசி, மண்டே. சாரி கக்காசி, ஆனா நான் உன்னோட பெரிய ஃபேன். அப்படியா? இப்போ இங்கிட்ட வீசு, ஒரே தூக்கமாக இருக்கு. அப்பா சாமி, முன்ன பின்ன தெரியாத ஜோக்கு கூட சிரிக்கிறீங்க. என் ஜோக்கு சிரிப்பு வராத மாதிரி நடிக்கிறீங்க. அவ்வளோ வன்மமாடா என் மேலே? ஐயோ சாரி சென்சே. எல்லாம் தெரியும் சாசிக்கே, நில்லு. கக்காசி, இப்படியே பேசிக்கிட்டே தான் இருக்க போறியா? சென்சே நீங்கள் இருங்க சென்சே, நாங்கள் போகிறோம். இது எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அதுவும் சரிதான், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். அப்போ நம்மளும் பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்னடா அது, புல்லா இருக்கனால உழுக மாட்டேங்குது. பாய்ஸ் வாங்க. ஃபயர் ஸ்டைல், ஃபயர் ஜுட்சு. ஏன் என்னாச்சு? என்னால மூவ் பண்ண முடியல. ஷேடோ பேரலைஸ் ஜூட்ஸு கம்ப்ளீட். அந்த ஸ்வாட் பரவாயில்ல, நல்லாவே சண்டை போடுறேன். நருட்டோ, ஆனா இது நமக்கு பத்தாது. சென்சே நீங்கள் ஏன் வந்தீங்க? வலையில மீன் உழுகுன்னு பார்த்தா திமிங்கலமே விழுந்திருக்கு. ஆ